இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதற்கு பிற்பாடு ஹல்லேலூயா, நீங்கள் ஸ்பெஷல் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்காமல் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. உங்க குடும்பத்திற்கு நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு தெரிய வரும், உங்க குடும்பத்திற்கு தெரிய வரும், உங்க பிள்ளைகளுக்கு தெரிய வரும், உங்க தெருவுக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. இடையில கொஞ்ச நாள் அப்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிற சில பாதையை பார்த்துட்டு நான் அப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. முன்னாடியே ஆண்டவர் உங்க தரிசனத்தை உங்க மேல வச்சாருன்னா இடையில நடக்கிறத பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆரம்பம் கர்த்தர் அப்படி எப்படி உங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ முடிவு வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட. நம்பர் 1, முதலாவதாக இந்த செய்தியில் நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. எங்க போய் நின்னாலும் நீங்க என்ன பண்றணும், என்ன சொல்லணும்னா நான் விசேஷம், ஸ்பெஷல். ஆமென். நம்புறீங்களா? படுக்கையில் படுத்து கிடந்தா கூட நீங்க அப்படிதான் நினைக்கணும். நான் விசேஷமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. நம்பர் 2, இரண்டாவது, யாராவது உங்களை பார்த்து நீ ஒர்த்தே இல்லை, நீ ஸ்பெஷலே இல்லைன்னும் போது நம்பர் 2, இரண்டாவது உங்க மனசுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைன்னு உனக்கு தெரியாது, நான் எவ்வளோ பெரிய ஒர்த்துன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அவன் கண்ணு முன்னாடியே நீங்கள் மனசில் நினைக்கணும், எனக்கு தெரியும் என்னை உண்டாக்கினவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஸ்பெஷலாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவன் உங்களை மறுபடியும் கட்டுகிற தேவன். நம்மேல் நம்மை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறவே மாறாது. கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச காலம் கர்த்தர் இந்த பாதையில உங்களை நடத்துவார், ஆனால் அதற்கு பிறகு இதை விட ஒரு மகிமையான பாதையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் முக்கியமானவள். சொல்லுங்க, நான் முக்கியமானவன்.